எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல்வி சேனலுக்கு. இன்றைக்கி சில ஸ்விங் ட்ரேடிங்குக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு சில ஸ்விங் ட்ரேடிங்கு ஸ்டாக்ஸு கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஆல் இது ஒன்லி உங்கள் ரெஃபரன்ஸுக்கு அப்புறமா எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் தான் எடுத்துக்கோங்க. அது தவிர இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு இன்றைக்கோட நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங்கு டாடா ஸ்டீலு ஆல்ரெடி நாம் இங்கே 28க்கு ஒரு வாட்டி நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கோம். நான் 28 யூடியூப்பில் வீடியோ இருக்கும், அதுக்கு போய் பார்த்தா சில ஸ்டாக்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கோம். அதில் டாடா ஸ்டீல் ஒன்று. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்விங் ட்ரேடிங்க்கு மறுபடியும் டாடா ஸ்டீலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது 28க்கு இது நான் ஈவினிங்குக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டாடா ஸ்டீலு ஒரு ஸ்விங்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி மேலே போயிடுச்சு. ஓகே, இதே மாதிரி கேரண்டியாக மேலே போவோமா? இங்கே கூட கேரண்டி இல்லை. மார்க்கெட்டில் எப்பவும் கேரண்டி இல்லை. இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி தெரிஞ்சால் மட்டும் உங்களோட ரிஸ்க்கு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்புறமா ரிவார்டு கூட கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ரிவார்டு எடுக்க முடியும். இப்போது இங்கேருந்து கீழே கூட வரலாம். ரைட், இதுதான் ரியாலிட்டி. ரைட், இது இல்லாமல் இது ஃபர்தர் நம்மளோட ஃபேவராக கூட போகலாம். ரெண்டும். ஆனால் இதோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு பார்த்து நம்ம குவான்டிட்டி சைஸு டிசைட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரெஃபரன்ஸுக்கு மட்டும் தான் எடுத்துக்கோ. நான் ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸு செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கோடது ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாடா ஸ்டீல். நெக்ஸ்ட்டு நம்மளோட எல்டிஐஎம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஜோனில் இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஜோனில் மறுபடியும் வந்திருக்கு. மறுபடியும் எல்டிஐஎம் மறுபடியும் அப்சைட் போகிற சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ரொம்ப அதிகமான கேரண்டி இல்லை. ஓகே, ஆனால் இங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக்கு ஆகிற சான்சஸ் இருக்குது. அப்புறமா இன்றைக்கோட நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ட்ரெண்ட் நீங்கள் பார்க்கலாம். ட்ரெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் பார்த்தா ரொம்ப பெரிய கான்ட்ரா ட்ரேடு மாதிரி இது. ஓகே, இது ஒரு கரெக்ஷன்ஸு, இது ஒன்று ட்ரெண்டு, இது ஒரு கரெக்ஷன்ஸு, அப்புறமா ட்ரெண்டு, ஒரு கரெக்ஷன், அப்புறமா ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இது ஒரு கரெக்ஷனும் ஆகலாம், இல்லைன்னா மறுபடியும் இது ரிவர்சல் கூட ஆகலாம். ஓகே, இது ரிவர்சல் ஆகணும்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சா தான் நம்மளுக்கு தெரியும் ரிவர்சல். ஆனால் இது ஸ்விங்குக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது மாதிரி ஸ்விங்குக்காக மேலே போகிற சான்ஸ் இருக்குது இங்கேருந்து. அது ட்ரெண்ட்டு ஒரு ஸ்விங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு யூஸ் ஆகும். அதே மாதிரி நௌக்ரி பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நான் யூடியூப்பில் உங்களுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இது 28 ரைட். 28க்கு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நௌக்ரி கூட இங்கேருந்து மேலே போகிற சான்சஸ் அதே மாதிரி மேலே போயிருக்கு. ஓகே, அதனால நம்மளாம் கிரேட்டாக நம்ம எந்த ஸ்டாக் இருந்தாலும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. மேலே போயிடும்னு கேரண்டி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ரைட்டு, இது இங்கே கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகிருக்கலாம் 28க்கு. இதுதான் கேரண்டி. ரைட், அதுதான் கேரண்டி. இது ரைட். அதே மாதிரி இங்கே கூட ஸ்விங்குக்காக நம்மளுக்கு மறுபடியும் நௌக்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஆனால் இதே மாதிரி மேலே போகணும்னு சொல்ல முடியாது. கீழே வர்றது ரியாலிட்டி. இதுதான் ரியாலிட்டி. புரிஞ்சுக்கணும். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கின்னு கற்றுக்கிறது. ஆல்ரெடி நான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஃப்ரீயாக கோர்ஸ் கூட பண்ணியிருந்தேன். லைவில் ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லியிருப்போம். அது பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். இங்கே ப்ரைஸ் ஆக்ஷனில் எப்படி நம்ம ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதுன்னு. அதே மாதிரி லாஸ்ட் இன்றைக்கோட லாஸ்ட் ஸ்டாக் வேதாந்தா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஜோனில் இருக்குது. ஓகே, இங்கே பார்க்கலாம். இங்கேருந்து மறுபடியும் அப்சைட் போகிற சான்சஸ் இருக்குது வேதாந்தாவில். ஓகே, இன்றைக்கியோட நான் இந்த 5 ஸ்டாக்ஸ் என்ன சொல்லியிருக்கணும், இது ரெஃபரன்ஸுக்கு மட்டும் தான் வச்சுங்க, எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் தான் வச்சுங்க. ஓகே, எந்த காரணத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் ஒரு ஃப்ரீ கோர்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் யாரும் காமிக்கல ஆக்சுவலி. மறுபடியும் என்றைக்குன்னா ஒரு நாள் உங்களுக்காக இது ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு கோர்ஸ் பண்ணுறேன். மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.